2026ஆம் ஆண்டு உங்களுக்காகவும் எனக்காகவும் பிறந்து வந்திருக்கிறது. ஆசீர்வாதங்களோடு, நன்மைகளோடு, சுகத்தோடு, ஏராளத்தோடு, தாராளத்தோடு. ஹல்லேலூயா. ஆசீர்வதிக்கும் தேவன் ஆசீர் பொழிந்திடும் நேரம் இயேசுவே. எல்லாரும் உம் நாமமே. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உயரணும். ஆமென் ஆமென் ஆமென். இயேசுப்பா ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. இதில் எழுதியிருக்கிற வார்த்தைகளை நான் விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்வேன். ஆமேன். திருப்பவும் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வரை நான் வாசிக்கிறேன். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் வம்சங்கள்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். இந்த வருஷத்துடைய வாக்கு தத்தம், பூமியில் வம்சங்கள்லாம் எனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். கரங்கத்தை கத்திராண்டி சொல்லலாம். இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்லுது, பூமியில் குடும்பங்கள் எல்லாம் எனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். பக்கத்தில் சொல்லுங்க, உன் மூலமாக அநேகருக்கு ஆசீர்வாதம், உன் மூலமாக அநேகருக்கு சுகம், உன் மூலமாக அநேகருக்கு நன்மைகள். ஆமென். அப்போ இங்கே பூமியில் வம்சங்கள்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். அப்போ உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னு சொன்னால் உனக்குள்ளார ஒரு ஆசீர்வாதம் இருக்குது அப்படிங்கிறதா நீங்கள் சொல்ல வந்திருக்கிறேன். ஆமென். இந்த இயர் ஆஃப் பிளெஸ்ஸிங். அப்போ கர்த்தர் இந்த வருஷத்தில் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தின் ஊற்றாய் நம்மளை கர்த்தர் வைச்சிருக்கிறார். உங்களை வச்சிருக்கிறார், என்ன வச்சிருக்கிறார். ஆமென். இப்போ இங்கே சொல்லும்போது, படிக்கும்போது 4ஆவது வசனம் சொல்லுது, இந்த வாக்குத்தத்தத்தை ஆபிரகாமுக்கு தேவன் கொடுக்கும்போது அந்த ஆபிரகாமுக்கு வயது 75. என்ன வயது? 75 வயது. 75 வயதில் நம்ம ஊரில் இருக்கிற, நம்ம இந்த உலகத்தில் பேசக்கூடிய பேச்சு என்னன்னா, காடு வா வாங்குது, வீடு போகுதுன்னு சொல்லுவோம் இல்லையா? ஆனால் இங்கே தேவன் அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை எடுத்து தான், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி நான் உன்னை ஆசீர்வதித்து நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். ஆமென். அப்போ ஒரு மனுஷன் ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரனாக மாற முடியுதுன்னா, இன்றைக்கி இருக்கிற ஒவ்வொருவரும் தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரங்களை என்ன பண்ண முடியும்? மாற முடியும். ஆமென். அப்போ இந்த அருமையான வேலையில் இந்த வருஷம் முழுக்க நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். எப்படி இந்த ஆசீர்வாதம் நம்ம பெற்றுக்கொள்வது? இங்கே சொல்லும்போது ஒரு விஷயத்தை அந்த ஆபிரகாம் அங்கே செய்கிறார். என்ன செய்கிறாருன்னா, கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே புறப்பட்டு போனான். நம்ம வாழ்க்கையில் கடுமையான காரியத்தை சொல்லும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? செய்வதற்கு முயற்சி பண்ணுவோம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு உனக்கு சுகம்னு, கர்த்தர் சொல்கிறாரு உனக்கு பலன்னு, கர்த்தர் சொல்கிறார் உனக்கு ஆரோக்கியம்னு, கர்த்தர் சொல்கிறாரு உனக்கு நல்வாழ்ன்னு, கர்த்தர் உனக்கு ஒரு பிரச்சனை மாறும் அப்படின்னு நம்ம ஈஸியாக சொல்லும்போது அதை நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஆனால் இன்னைக்கு நீங்கள் முதல்ல என்ன கர்த்தர் சொல்கிறாரோ அந்த வார்த்தையை நீங்கள் முதல்ல எதை ஏற்றுக்கொள்ளுகிறீங்களோ, ஏற்றுக்கொண்டு எப்படி நீங்கள் செல்கிறீரோ அதை பொறுத்து தான் ஆசீர்வாதம் என்ன பண்ணுது நமக்கு அடங்கி இருக்கு. சொல்கிறாரு, 75 வயதாக இருக்கிற ஒரு மனுஷன், அவங்களுடைய மனைவியை பற்றி சொல்லப்படுகிறது, மலடியாக இருந்தாங்களாம். அப்போ 75 வயசு, பிள்ளை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிடையாது. அது மாத்திரமல்ல, அவருடைய மனைவி சாரால் மலடியாக இருக்கிறாங்க, அங்கே சுத்தமாக கிடையாது. அப்போ ஒன்றுமே லாய்க்கு இல்லாத, ஒன்றுமே வாய்ப்பு இல்லாத, ஒன்றுமே முடியாத, ஒன்றுமே சாத்தியம் இல்லாமல், ஒன்றுமே யோசிக்க முடியாத ஒரு நபர்கிட்ட தேவன் பேசுகிறார். இன்னைக்கு இந்த வேலை வந்திருக்கிறீங்க, ஒரு வேலை இது என்னால் முடியல, இது எனக்கு கஷ்டம், இது எனக்கு பிரச்சனை, எங்கள் ஊரை பற்றி தெரியுமா, என் குடும்பத்தை பற்றி தெரியுமா, என்னை பற்றி தெரியுமா, இப்படி வருமானத்தை பற்றி தெரியுமா அப்படிங்க யோசிச்சிங்கன்னா, கர்த்தர் நீங்கள் சொல்கிறாரு பூமியில் வம்சங்கள்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும்.
அப்ப இந்த வார்த்தையை நீங்கள் அப்படியே கேட்டு, அப்படியா எனக்குள்ளார ஒரு ஆசீர்வாதம் இருக்குதா, எனக்குள்ளார ஒரு நன்மை இருக்குதா, அந்த நன்மையை நான் என்னிட்டிருந்து வெளியில கொண்டு வரணும். ஆமென் சொல்லாமா? அப்ப இந்த இரவு வேளையில கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்றாரு, பூமியில் வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். அப்ப இந்த வார்த்தையை ஆபிரகாம் சொல்லும் போது ஆபிரகாம் அப்படியே நம்பி புறப்பட்டு போனானா. இந்த இரவேல வந்திருக்கீங்க, நீங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தா கூட கர்த்தர் சொல்றவங்களை பார்த்து நீ இந்த வார்த்தையை நம்பி புறப்பட்டு போறியா? இந்த வார்த்தையை நம்பி நீ புறப்பட்டு போனா அந்த வார்த்தை உனக்கு முன்பாக அந்த காரியத்தை செய்தி முடிக்கும். ஆமென். அதான் ஒரு மனுஷன் சொல்றான் பாருங்க, மரண அவசியா இருக்கிறான், ஆனா நீங்க அவனை சுகமாக்க முடியாது. ஆனா ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்க, ஒரு வார்த்தை சொல்லுங்க, என் வேலைக்காரன் சொஸ்தமாகுவான். அந்த ஒரு வார்த்தை இன்னைக்கு அந்த வேலையில் சொல்றேன், இந்த கிறிஸ்துமஸ் நேரத்தில் சொன்னேன் பயப்படாதீர்கள் சொல்லி, அந்த பயப்படாதீர்கள் சொன்ன அந்த ஒரு வார்த்தையில 2 ஜீவன் பழைச்சுது. ஆமென். அப்ப இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், பூமியில வம்சங்களால் உங்களுக்குள் ஆசீர்வதிக்கப்படும் கர்த்தர் சொல்லும் போது, கர்த்தர் சொன்ன வார்த்தையை நீங்க நம்பும் போது அந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில பலிக்க ஆரம்பிக்கும். அப்ப நம்புவது அங்க சொல்லும் போது ஆபிரகாமுடைய வாழ்க்கையில நம்புவதற்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா 75 வயசு. இன்னைக்கு 75 வயசு இங்க இருக்கிறவங்க யார் இருக்கிறா? கையை உயர்த்துங்க பார்ப்போம். எனக்கு 75 வயசுங்க, எனக்கு 80 வயசுங்க, ஒருவே இல்லை இல்லையா? நீங்க யோசிச்சு பாருங்க. அப்ப 75 வயது உள்ளவருக்கு, மலடியா இருக்கிறவங்களுக்கு குழந்தை பிறக்கும், உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன் சொல்லும்போது நம்புவதற்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் அதை தான் அந்த ஆபிரகாம் நம்பினார். இன்னைக்கு நமக்கு கண்டிப்பா எல்லாவற்றுக்கும் ஒரு சாத்தியக்கூறுகள் நமக்கு இருக்குது. ஆனால் எது இருந்தாலும் நாம் என்னைக்கு முடிவு பண்ணி அது எனக்கு நடக்காதுன்னு நம்ம நினைக்கிறோமோ, அதை நம்புறோமோ, அது நமக்கு நடக்காது. அப்ப இது வரைக்கும் நான் கர்த்தரை நம்புறேன், ஆனா கர்த்தர் சொன்ன வார்த்தை என்ன பண்ணல. ஆனா அங்க ஆபிரகாம் பாருங்க, கர்த்தர் சொன்ன வார்த்தை அப்படியே என்ன பண்றாரு, நம்புறாரு. இன்னைக்கு நீங்களும் நானும் நம்பணும். கர்த்தர் என்ன சொன்ன வார்த்தையோ அந்த சொன்ன வார்த்தையை நான் நம்புறேன். அந்த சொன்ன வார்த்தையை நம்பும் போது அந்த வார்த்தை எனக்கு வேலை செய்யும். அப்ப இந்த சொன்ன வார்த்தையை நீங்க நம்பும் போது அந்த வார்த்தை உங்களுக்குள்ளார வேலை செய்ய ஆரம்பிக்கும். எனக்கு முதல்ல நான் கிறிஸ்துக்குள்ளார் வரும்போது 2008 நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு முழுமையாக ஞானஸ்நானம் எடுத்து ஊழியத்திற்கு வரும்போது கர்த்தர் எனக்கு இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பான்னு சொல்லி இந்த வாக்குத்தத்தம் வந்துச்சு. ஆசீர்வாதமாக இருந்த ஊரை விட்டு தான் சிங்கப்பூரை விட்டு இங்கே வந்தேன். ஆசீர்வாதம் அங்கே தாங்க, ஆனால் அந்த ஊரை விட்டு இங்கே வந்தேன். இங்கே வரும்போதும் நானும் என் மனைவி தான் வந்தோம் ஊழியத்தின் நிமித்தம். ஊழியத்தின் வரும்போது பார்த்தோன்னா ஆசீர்வாதமான ஊர், பார்க்க கண்கொள்ளா காட்சியான ஊர். இப்போ இந்த லைட்டிங் நம்ம பார்க்குறோம் இல்லையா, பார்க்குறது எவ்வளோ அழகாக இருக்குது. அங்கே எங்கே பார்த்தாலும் இதே லைட்டு தான் இருக்கும். இந்த நியூயர் போனோம்னா ஆர்ச்சர்ட் ரோடுன்னு ஒரு ரோடு இருக்குது பாருங்க, அது ஒரு 5-6 கிலோமீட்டர், ஒரு 10 கிலோமீட்டர் அது இருக்கும். ஒரு 10 கிலோமீட்டருக்கு இதே மாதிரி லைட் எரியும். அப்போ யோசிச்சு பாருங்க, அவ்வளோ அற்புதமான ஒரு ஊரை விட்டு கர்த்தர் சொன்ன வார்த்தையை நம்பி இங்கே வருவோம். இங்கே வரும்போது கர்த்தர் எங்களுக்கு என்ன கொடுத்தார் தெரியுங்களா? 2 விசுவாச பிள்ளைகளை கொடுத்தார். அப்போ யோசிச்சு பாருங்க, கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்றாரு, அதை நம்பணும். நம்பி வரும்போது அதற்கு வாய்ப்பு இல்லாத காரியங்கள் அநேகம் நடந்துச்சு. ஆனால் கர்த்தர் சொன்ன வார்த்தை மாத்திரம் தான் நிறைவேறிச்சு. எத்தனை பேர் ஆமென் சொல்றது? அப்போ இந்த அருமையான வேலையில் நீங்கள் வந்திருக்கிறீங்க. நீங்கள் என்ன சூழ்நிலை வந்திருக்கிறீங்க, என்ன பிரச்சனை வந்து எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் கர்த்தர் என்ன சொல்றாரு, அந்த கர்த்தர் வார்த்தை என்ன சொல்லுது, அந்த வார்த்தையை நீங்க நம்பும் போது, அந்த வார்த்தையை நம்பி நீங்க செல்லும் போது அந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில பலிக்க ஆரம்பிக்கும். எத்தனை ஆமென் சொல்லுது? அப்ப கர்த்தர் சொல்றாரு, இந்த வருஷம் முழுக்க உனக்கு ஆசீர்வாதம், இந்த வருஷம் முழுக்க உனக்கு சுகம், வருஷம் முழுக்க ஆரோக்கியம், வருஷம் முழுக்க நல்வாழ்வு. அப்ப இதுதான் என் வாழ்க்கைக்கு ஆதாரம். எது ஆதாரம்? கர்த்தர் சொன்ன வார்த்தை தான் ஆதாரம். அப்ப அன்னைக்கு நாங்கள் வரும்போது 2009 சிங்கப்பூர்லேருந்து இந்த ஊருக்கு வந்தோம். இங்க வரும்போது பெருசா ஒன்று சொல்லிக்கிற மாதிரியே இல்லை. என்னையே நான் நம்ப முடியாத நிலை. ஆனா என்ன நம்ப முடியல. சொல்றியா, ஆபிரகாம் அவனை நம்ப முடியல, ஆபிரகாம் சாரா நம்ப முடியல. ஏன்னா அவங்க கற்பம் செத்து போச்சு, ஆபிரகாமுடைய சரீரம் செத்து போச்சு. ஆனா 2 பேரும் நம்ப முடியல. ஆனா 2 பேரும் சேர்ந்து தேவனை நம்பினாங்க. எத்தனை ஆமென் சொல்றது? நீங்க வந்திருக்கீங்களா? நீங்க யாரை நம்புறீங்களோ இல்லையோ, இன்னைக்கு இந்த தேவன் நம்பணும். எத்தனை ஆமென் சொல்றது? அப்ப நம்புவதற்கும் ஏதுவில்லாம அந்த ஆபிரகாம் இருக்கும்போது
அந்த அவருடைய நம்பிக்கை என்னன்னா அவருடைய சரீரத்தை பற்றியோ சாரோடைய கற்பத்தை பற்றியோ இல்லை, கர்த்தரை பற்றி. சொல்லுங்க பக்கத்தில், கர்த்தரை பற்றி. கர்த்தரை நம்புங்க. ஏன்னா பைபிள் சொல்லுது பாருங்க, கர்த்தரை நம்புகிறனோ வாழ்வான். என்ன பண்ணுவாங்களா சொல்லுங்க, கர்த்தரை நம்புகிற நான் வாழ்ந்திருப்பேன். கர்த்தரை நம்புகிற நான் வாழ்ந்திருப்பேன். எனக்குள் ஆசீர்வாதம், என் மூலமாக அநேகருக்கு ஆசீர்வாதம். அப்ப ஆசீர்வாதம் என்பது எனக்குள்ளார இருக்குது. நான் வெறும் ஆள் இல்லை. சொல்லுங்க, நான் வெறும் ஆள் இல்லை. சொல்லுங்க, நான் வெறும் ஆள் இல்லை. ஆசீர்வாதம் எனக்குள்ளார இருக்குது. ஆமென். அப்ப ஆசீர்வாதம் ஏது? பைபிள் சொல்லுது கர்த்தரின் ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் யாருது? கர்த்தர். அந்த கர்த்தர் எனக்குள்ளார இருக்கிறார். எத்தனை ஆமென் சொல்லுது? அப்ப கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். அதனோட என்ன பண்ண மாட்டாராம்? அப்ப கர்த்தரின் ஆசீர்வாதம் அதனோட சொல்லுங்க பக்கத்தில் வேதனையை கூட்ட மாட்டாரு. கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். ஆமென். அப்ப ஆசீர்வாதம் ஏது அப்படின்னா கர்த்தர். பக்கத்தில் சொல்லுங்க, ஆசீர்வாதம் ஏது? கர்த்தர். நாம நினைக்கிறோம் ஆசீர்வாதம்னா பொருள் பண்டம் அது இது. இல்லைங்க, ஆசீர்வாதம்னா கர்த்தர். ஹல்லேலூயா. அப்ப ஆபிரகாம் கிட்ட பிரச்சனை, ஆனா கர்த்தர்ட்ட பிரச்சனை இல்லை. சொல்லுங்க, ஆபிரகாம் கிட்ட பிரச்சனை, கர்த்தர்ட்ட பிரச்சனை இல்லை. சத்தத்தை காணுமே இந்த பக்கம். ஆபிரகாம் கிட்ட பிரச்சனை இல்லை, கர்த்தர்ட்ட. அப்ப நம்மகிட்ட பிரச்சனை இருக்கலாங்க, ஆனா கர்த்தர்ட்ட பிரச்சனை. சொல்லுங்க, கர்த்தர்ட்ட பிரச்சனை இல்லை. நான் கர்த்தரை நம்புறேன். சொல்லுங்க, கர்த்தரை நம்புறேன். அருமையான வேலையில் நீங்க நம்பணும். கர்த்தாவே ஆசீர்வாதம் எனக்குள்ளார இருக்குது, ஆனா நான் வெளியில தேடிக்கிட்டு இருக்கிறேன். எங்க தேடிக்கிட்டு இருக்கிறேன்? வெளியில தேடிட்டு இருக்கிறேன். வெளியில தேடுறதால கிடைக்காதீங்க. எனக்குள்ளார ஆசீர்வாதம் என்ன பண்ணுது? அப்ப எனக்குள்ள ஆசீர்வாதம், எனக்குள்ளார இருக்கிற ஆசீர்வாதம் என் மூலமாக அநேகருக்கு. நான் சொன்னேன் இல்லையா, அன்னைக்கு வரும்போது நாங்கள் 2 பேர் வந்தோம். நாங்கள் வாழ்வதற்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் இன்னைக்கு பார்க்குறேன், நான் கர்த்தர் அநேகரை வாழ வைக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை ஆமென் சொல்றது? இன்னைக்கு உங்களே நீங்களே வாழ முடியல, நீங்க வந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, உங்கள் மூலமாக அநேகரை வாழ வைப்பேன். சொல்லுங்க, அநேகரை என் மூலமாக கர்த்தர் வாழ வைக்க போதுமானவராய் இருக்கிறார். அப்ப இன்னைக்கு நாம நம்பணும். நான் கர்த்தரை நம்புறேன். ஆபிரகாம் செய்த ஒரே ஒரு காரியம் கர்த்தரை நம்புனா. சொல்லுங்க, கர்த்தரை நம்புனா. சொல்லுங்க, கர்த்தரை நம்புனா. ஏன்னா கர்த்தரை பற்றி சொல்லுது, தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அப்ப அவரால் எதுவுமே முடியாதுன்னு ஒண்ணுமே இல்லை. அந்த கர்த்தர் என்னோடு இருக்கிறார். சொல்லுங்க, அந்த கர்த்தர் என்னோடு இருக்கிறார். என்னை விட்டு அவர் விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை. ஆமென். அப்ப அந்த கர்த்தரை நம்புறேன். சொல்லுங்க, அந்த கர்த்தரை நம்புறேன். நம்புவதற்கும் ஏதுவில்லாமல் இருந்தும் நான் கர்த்தரை நம்புறேன். சொல்லுங்க, நம்புவதற்கும் ஏதுவில்லாமல் இருந்தும் கர்த்தரை நம்புறேன். ஆமென். அப்ப கர்த்தரை நம்புகிறேன்னா செழிப்பேன். கர்த்தரை நம்புகிற நீங்க வாழ்ந்திருப்பீங்க. ஆமென். அப்போ 2 பேரோட நாங்கள் வந்தோம், ஊழியம் ஆரம்பித்தோம். 2 பேரோட ஆரம்பித்தோம். 2 பேரோட ஆரம்பிக்கும் போது நாங்கள் ஆரம்பித்த இடம் ஒரு 10க்கு 10 தான். எவ்வளோ இடம்? 10க்கு 10 தான் ஆரம்பித்தோம். அந்த 10க்கு 10 ஆரம்பிக்கும் போது கர்த்தர் அந்த இடத்த 10க்கு 10 நிரப்பினார் முதல்ல. ஹல்லேலூயா. 10க்கு 10 முதல்ல என்ன பண்ணார்? நிரப்பினார். எவ்வளோ நாள் நிரப்பினார் தெரியுமா? 2 மாதம் தான். 2 மாதத்தை அந்த இடத்த கர்த்தர் நிரப்பினார். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப அந்த இடத்துல இன்னொரு இடத்துக்கு போன பாருங்க, அந்த இடத்த கர்த்தர் நிரப்பினாரு. அந்த இடத்துல ஒரு பிரச்சனையாகும் போது இன்னொரு இடத்துக்கு போறேன், இன்னொரு இடத்த போல கர்த்தர் நிரப்புறாரு. அப்ப யோசிச்சு பாருங்க, நான் எங்கெல்லாம் போறேனோ அங்கெல்லாம் ஆசீர்வாதம் வரும். அதை தான் சொல்றாரு, பூமியில் அம்சங்கள்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். ஏன் தெரியுமா? உனக்குள்ளார நான் இருக்கிறேன், உனக்குள்ளார ஆசீர்வாதம் இருக்கு. அந்த ஆசீர்வாதம் எங்க போனாலும் வேலை செய்யும். அதனால்தான் ஈசாக்கு நாட்களில் பஞ்சம் வரும்போது நமக்கு தெரியும். ஈசாக்கு நாட்களில் பஞ்சம் வரும்போது ஈசாக்கு எங்கெல்லாம் போறானோ அங்கெல்லாம் தண்ணி வருகிறது. ஏன்னா அந்த இடம் பிரச்சனை இல்லைங்க, ஈசாக்கோட யார் இருக்கிறாங்க. அப்ப ஈசாக்கு எங்க போனாலும் ஆசீர்வாதம் கூடவே போகுது. ஏதோ ஆமென் சொல்லுது. அப்ப நீங்க எங்க போனாலும் சொல்லுங்க, நான் எங்க போனாலும் ஆசீர்வாதம் என் கூடவே வரும். அதுதான் பைபிள் சொல்லுது, கர்த்தர் எனக்குள்ளார இருக்கிறார், நான் கிறிஸ்துவுக்குள்ளார இருக்கிறேன். ஆமென். அப்போ கிறிஸ்துவுக்குள்ளார நீங்கள் இருக்கும்போதெல்லாம் நீங்கள் புது சிசியை என்ன பண்ணுறீங்க? மாறுறீங்க. பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாக என்ன பண்ணுது. அப்போ இந்த இரவு வேலை வந்திருக்கிறோம். இது வரையில்
பழைய வருஷம் 2020 நீங்கள் பட்ட கஷ்டம், வேதனை, வியாதி, பிரச்சனை எல்லாம் மாறி இந்த புதிய ஆண்டில் புது சிருஷ்டியாய் மாற போகிறோம். சொல்லுங்கள், புது சிருஷ்டி. எல்லாம் புதிதாயின. சொல்லுங்கள், எல்லாம் புதிதாயின. என் கஷ்டம் மாறுது, என் கண்ணீர் மாறுது, கஷ்டம் மாறுது, கண்ணீர் மாறுது, என் கவலையை தேவன் மாற்றுகிறார். ஆமென். அப்போ எனக்குள்ளார இருக்கிற அந்த ஆசீர்வாதம் என் மூலமாக வெளிப்படும். ஆமென் சொல்லாமா? அருமையான வேலையில் அல்லேலூயா. அப்போ எனக்குள்ளார ஆசீர்வாதம். சொல்லுங்கள், எனக்குள்ளார ஆசீர்வாதம். சொல்லுங்கள், எனக்குள்ளார ஆசீர்வாதம். நான் சாதாரணமான ஆள் இல்லை. சொல்லுங்கள், நான் சாதாரணமான ஆள் இல்லை. பக்கத்து சொல்லுங்க, சாதாரணமான ஆள் இல்லை. நீங்கள் படிச்சிருக்கலாம், நீங்கள் படிக்காமல் இருக்கலாம். உங்களுக்கு நல்லா விளைக்கணும். நான் படிக்கலைங்க அதனால் இல்லைங்க. அது படிப்பு முக்கியம் சொல்ல எது முக்கியம்? கர்த்தர் முக்கியம். சொல்லுங்கள், கர்த்தர் முக்கியம். சொல்லுங்கள், கர்த்தர் முக்கியம். ஆமென். அப்போ நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். இந்த மனதோடு இந்த எண்ணத்தோடு புது வருஷத்துக்குள்ள போக போகிறோம். ஹல்லேலூயா. அந்த பிறகு நிறைய காரியத்தை பார்ப்போம். அப்போ உங்களுக்குள் இருக்கிற ஆசீர்வாதம் உங்கள் மூலமாக மற்றவர்களுக்கு செல்ல போகுது. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்திருப்போம். 4 minutes இருக்குண்ணா. இன்னும் ஒரு ஜஸ்ட் 4 minutes. நீங்கள் பின்னாடி இருக்கிறவங்க வரலாம்னு நினைக்கிறேன். ஃபேமிலியாக தானே நிற்போம் நம்ம. அவங்கவுங்க ஃபேமிலியோடு சேர்ந்து நில்லுங்க. சண்டைனாலும் பரவாயில்ல, இன்றைக்கி பார்த்துட்றோம் ஒரு கை. குடும்பங்களை தேவன் நேசிக்கிறார். குடும்பங்களை தேவன் நேசிக்கிறார். கணவன் மனைவி சண்டை போடாமல் இருக்கணும்னு நம்மளை இணைத்து தேவன் நினைக்கிறார். அதனால தான் எல்லாரும் நமக்குள்ளே சண்டையை மூட்டி விடுவாங்க. சண்டை வரும்போதெல்லாம் சொல்லணும், யாரோ குறுக்க வந்திருக்காங்க என்று சண்டை போட்டுறாதன்னு சொல்லி சமாதானமாக இருக்கணும். ஆமென். நம்ம சபையில் அநேக குடும்பங்கள் அப்படி இருக்கிறீங்க. கணவன் மனைவி சந்தோஷமாய் ஒருவருக்கு ஒருவர் புரிந்து கொண்டு நம்மளை இணைத்தது ஆண்டவருப்பா. இந்த கர்த்தர் தான் இணைச்சாரு. அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படினுன்னு சொல்லி நான் பெரிய ஆள் இல்லை, நீயும் பெரிய ஆள் இல்லை, கர்த்தர் பெரியவர். ஆமென். ஜாயின் வித் யுவர் ஃபேமிலி. கணவன் மனைவி வந்துட்டீங்கன்னா அடிச்சுட்டே வந்தாலும் இப்போ கூட நிற்கிறீங்க. சிஸ்டர் சரியா சொல்கிறானா? இன்னைக்கு கணவர், இந்த வருஷத்தில் கணவரெல்லாம் கர்த்தர்ட்ட ஒப்பு கொடுப்பான். அடிக்கிற கணவர், திட்டுற கணவர், மனைவியாக இருந்தாலும் ஒப்பு கொடுப்போம். மனைவி மட்டும் என்ன கரெக்டான சண்டையே அவங்க மூலமாக தான் வருதான். ரெடியாக இருப்போம், சந்தோஷமாக இருப்போம். நம்மை குடும்பமாக இணைத்த தேவன் இந்த புது வருடத்தில் நம்மை வாழ வைக்க போகிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நம்மோடு கூட இந்த மண்டபத்தில் யார் எந்த மூலையில் இருந்தாலும் எல்லாருடைய குடும்பத்தையும் தேவன் வாழ வைக்க முடியும், வழி நடத்தும்படியாக செபிக்க போகிறோம். ஜஸ்ட் 2 minutes. ரெடியாக இருங்க. ஆண்டவரே, அடுத்த வருடம் புது வருஷத்தை நான் குடும்பமாக பார்க்கணும் ஆண்டவரே. யாருக்காவது ஒரு பிள்ளை எக்ஸ்ட்ரா வேணும்னா இன்னொரு பிள்ளையோடு பார்க்கணும் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. நீர் வாரும் ஆண்டவரே என் வாழ்க்கைக்குள்ளே. இந்த புது வருஷத்துக்குள்ளே நீங்கள் தான் இயேசுப்பா எனக்கு வேணும்னு சொல்லுவீங்கன்னா இந்த இயேசு உங்களை தேடி வருகிறார். ஆமென். உங்களுக்கு நல்ல மருமக வேணும்னா வந்ததே அதுக்கு குறியாக இருக்கீங்க அதில். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஹாப்பி நியூ இயர் சொல்லி நல்லா கரங்களை தட்டி ஹாப்பி நியூ இயர் சொல்லிடுவோம். சொன்ன பிறகு எல்லாரும் உங்கள் குடும்பமாக கட்டி பிடிச்சி உங்கள் பிள்ளைகளுக்கு முத்தம் கொடுங்க. கணவருக்கு நல்ல கையை கொடுத்து நீ நல்லா இருப்பான்னு சொல்லுங்கள். மனைவி நல்லா, நம்ம நீடித்த ஆயுளோடு இருப்போம், 120 வருஷம் வாழுவோம். நம்ம பிள்ளைகளுடைய திருமணத்தை பார்ப்போம், நம்ம பேர பிள்ளைகளை பார்ப்போம், பேர பிள்ளைகளை பார்ப்போம்னு நீங்கள் தான் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்கப்படுங்க. ஆர் யூ ரெடி? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஓகே, எல்லாரும் கரங்களை தட்டி ஹாப்பி நியூ இயர். எல்லாம் சத்தமா கையை நல்லா தட்டி. ஓ நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. 2026ஆம் ஆண்டு உங்களுக்காகவும் எனக்காகவும் பிறந்து வந்திருக்கிறது. ஆசீர்வாதங்களோடு, நன்மைகளோடு, சுகத்தோடு, ஏராளத்தோடு, தாராளத்தோடு. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. கணவன் மனைவி கரங்களை பிடித்து செபிங்க. ஆண்டவரே, நீர் கொடுத்த குடும்ப வாழ்க்கைக்காக நன்றி, நீர் கொடுத்த பிள்ளைகளுக்காக நன்றி. நல்ல கையை தட்டி சோர்ந்து போகா தம்பி. 120 வருஷம் போகணும்.
சத்தமா பேச ஆண்டவர்கிட்ட. ஹல்லேலூயா. உன் மனைவி வயசாயிட்டாலும் இந்த கையை விடக்கூடாது ஆண்டவரேன்னு சொல்லு. ஹல்லேலூயா. நல்ல கையை தட்டி, திருமணமாகாதவர்களுக்கு என் தேவன் வருகிற புது ஆண்டிலே திருமண காரியங்களை செய்கிறார். பிள்ளைகள் இல்லாதவர்களுக்கு என் தேவன் வருகிற புது வருஷத்துல புதுசா குழந்தைய பெற்றெடுக்கிற பாக்கியத்தை கொடுக்க போகிறார். எழுதி வச்சுக்கோ. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்ல நல்ல கையை தட்டி ஸ்தோத்திரம் ஆண்டவரே, புது வருடத்திற்காய் நன்றி. ஆசீர்வதிக்கும் தேவன், ஆசீர் பொழிந்திடும் நேரம், ஆசீர்வதிக்கும் கொயர் பாடுறவங்க கொயர் மட்டும். ஆசீர் பொழிந்திடும் நேரம், பெருக்கத்தை அளித்திடும் தேவன், நம்மை பெருக செய்வார் இவ்வருடம். நல்ல கையை தட்டி. பெருக்கத்தை அளித்திடும் தேவன், நம்மை பெருக செய்வார் இவ்வருடம். பலத்தின் மேல் பலனே, கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை. பரிசுத்தம் பரிசுத்தமே என் வாழ்வில், பரிசுத்தம் பரிசுத்தமே, பரிசுத்தம் பரிசுத்தமே என் வாழ்வில், பரிசுத்தம் பரிசுத்தமே. இந்த புது வருஷத்துல உங்க வாழ்க்கையிலையும் என்னுடைய வாழ்க்கையிலையும் உயர போகிறது யாருடைய நாமம் தான்? இயேசுவின் நாமம். ஒரு பாடலை பாடி நம்ம ஆராதனை முழுசா நிறைவு செய்ய போறோம். ஆமென். கணவன் மனைவி உறவு என்பது மரிக்கிற வரைக்கும் இருக்குது. அதனால இந்த உலகத்துல ஒரு கணவனுக்கு பிரதானமான ஃபர்ஸ்ட் ரிலேட்டிவ் யாருன்னா அவங்க மனைவி தான். ஒரு மனைவிக்கு ஃபர்ஸ்ட் ரிலேஷன் யாருன்னா அவங்க கணவர் தான். அப்புறம் தான் தாய் தகப்பன். அப்படி வச்சிங்கன்னா உங்க குடும்பத்தில் சண்டையே வராது. ஒருவருக்கு ஒரு நல்லா புரிந்து கொள்ளலாம். ஆமென். இந்த புது வருஷத்துல என் மனைவியை திட்டவே மாட்டேன்னு ஒரு வைராக்கியம் எடுங்க. இந்த புது வருஷத்துல என் கணவருடைய மனசு நோகடிக்கும்படி பேச மாட்டேன்னு ஒரு வைராக்கியம் எடுங்க. இயேசுவின் நாமத்தை உயர்த்துவோம். அநேக குடும்பங்கள் உங்களை பார்த்து ஆசைப்படும்படியாக வாழுவோம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இயேசுவே, எல்லாரும் உம் நாமமே, ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உயரணும். ஆமென் ஆமென் ஆமென். இயேசுப்பா ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இயேசுவே, உம் நாமமே பெருகணும். Yes, Lord. அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்னும் மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்னும் மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி. ஹல்லேலூயா. 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 யாவே ஹல்லே. ஹல்லேலூயா. யாவே ஹல்லே. ஹல்லேலூயா. சிங்கத்தின் கெபியிலும் தீச்சூளை நடுவிலும் ஆமென். உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாதே. சிங்கத்தின் கெபியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. இயேசுவே, உம் நாமம்
சந்தோஷமாக காணிக்கைகளை கரங்களில் எடுத்துக்கொள்ளலாம். ஹாப்பி நியூ இயர். ரோசி வரவே பிரைஸ்ல வருஷத்துடைய இந்த முதல் நாளில் கர்த்தருக்கென்று நாம் விதைக்க இருக்கிறோம். கரங்களை எடுத்துக்கலாம். அண்ணன் கொடுப்பா. இந்த வருஷத்துடைய தலைப்பு என்ன தலைப்பு? இது தி இயர் ஆஃப் பிளெஸிங். தி இயர் ஆஃப் பிளெஸிங். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ ஆபிரகாமை குறித்து நம்ம பார்த்தோம். ஆபிரகாம் அவன் வாழ்க்கையில் பெற்றுக்கொள்வதற்கோ நன்மையில் வாழ்வதற்கோ எந்த வாய்ப்பும் எந்த வழியுமே இல்லை. அப்போ எப்படி அது நடந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது தான் சொன்னேன், அவன் கர்த்தர் சொன்னபடி அவன் புறப்பட்டு போனான். ஆமென். அந்த புறப்பட்டு போனான் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த புறப்பட்டு போனான்னு சொல்லும்போது நிறைய பேர் பார்த்தோம்னா இப்போ கர்த்தரை நம்பிக்கிட்டு போகிறோம் இல்லையா? போகும்போது சொல்கிறாங்க தான், அவருக்கு வேணால் நடக்கும், எனக்கு என்ன பண்ணாது அப்படின்னு போகும்போது நீங்கள் என்ன பேசிக்கிட்டு போகிறீங்களோ அதில் தான் அவங்க வாழ்வு இருக்குது. ஹல்லேலூயா. அப்போ புறப்பட்டு போனான்னு சொல்லும்போது அதில் என்ன அர்த்தம் அடங்கியிருக்குதுன்னா, தேவன் சொன்ன வார்த்தையை அவன் ஏற்றுக்கொண்டான். தேவன் சொன்ன வார்த்தை என்ன பண்ணிட்டான்? அவன் ஏற்றுக்கொண்டான். ஒன்று. ரெண்டாவது, தேவன் சொன்ன வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்தான். ஆமென். அப்போ எனக்குள்ளார ஆசீர்வாதம் இருக்குது, அது என் வாழ்க்கையில் பலிக்கணும்னா நான் ஒன்றை ஏற்றுக்கொள்ளணும். ரெண்டாவது, நான் ஒன்றுக்கு கீழ்ப்படியணும். ஆமென். அப்போ இந்த அருமையான வேலை வந்திருக்கிறீங்க ஒவ்வொருத்தரும் ரொம்ப ஈஸியான ஒரு காரியத்தை சொல்லி கொடுக்குறேன். கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே நம்பணும், அப்படியே ஏற்றுக்கொள்ளணும். அப்படியே ஏற்றுக்கொண்டோன்னா கர்த்தர் அந்த ஆபிரகாமை எப்படி ஆசீர்வதிச்சாரு, எப்படி நடத்தினாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12ஆம் அதிகாரத்தில் வாக்குத்தத்தத்தை கொடுக்குறாரு. 13ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம் பார்க்கும்போது 2ஆம் வசனம் பார்க்கும்போது சொல்லுது பாருங்க. வாசிக்கலாமா? 13ஆம் அதிகாரத்தில், ஆபிராமும் அவன் மனைவியும் அவனுக்கு உண்டான யாவும் அவனோட லோத்தும் எகிப்தை விட்டு தென்திசை வந்தார்கள். ஆபிராம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானாய் இருந்தான். ஆமென். அப்போ தேவனுடைய வார்த்தையை அவன் ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிந்து செல்லும்போது அவனுக்கு முதல் ஒரு ஆசீர்வாதம் வந்துச்சு. என்ன ஆசீர்வாதம்னா அங்கே சொல்லுது பாருங்க, வெள்ளியும் பொன்னுமுடைய சீமானாய் இருந்தான். ஆமென். பக்கத்தில் வெள்ளியும் பொன்னுமுடைய சீமானாய். கர்த்தர் உன்னை மாற்ற விரும்புகிறார். நீ விசுவாசிக்கிறியா? நீ ஏற்றுக்கொள்ளுகிறியா? ஏற்றுக்கொண்டு அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறியா? கீழ்ப்படியும் போது அந்த ஆசீர்வாதம் உனக்கு என்ன பண்ணும்? அப்போ உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இருக்குது. அந்த ஆசீர்வாதத்தை நான் எப்படி வெளியில் கொண்டு வருவதுன்னா, ஒவ்வொரு நாளும் கர்த்தர் சொன்ன வார்த்தையை நான் ஏற்றுக்கொள்ளணும். கர்த்தர் சொன்ன வார்த்தை என்ன பண்ணும்? ஏற்றுக்கொள்ளணும். ஏற்றுக்கொண்டு அந்த வார்த்தையை கீழ்ப்படிஞ்சு ஒரு காரியத்தை செய்யும்போது அந்த கீழ்ப்படிதலும் அந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரியமும் அந்த ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளார வருவதற்கு செயல்பட ஆரம்பிக்கும். பக்கத்தில் சொல்லுங்க, ஏற்றுக்கொள்ளுங்க, கீழ்ப்படிங்க. சொல்லுங்க, ஏற்றுக்கொள்ளுங்க, கீழ்ப்படிங்க. ஆமென். இப்படி 2 பேரா வாழ்க்கை ஆரம்பிச்சு அந்த வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லாமல் ஆரம்பிச்சு கொஞ்ச நாட்களில் அவங்க கடந்து அவங்க ஆசீர்வாதத்துக்குள்ளார வராங்க. நான் பார்த்தோம் இல்லையா? வெள்ளி பொண்ணுமுடைய சீமானா மாற்றப்படுகிறாங்க. ஆனால் அவருக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேறவே இல்லை. வெள்ளி பொண்ணுடைய சீமானா மாறிட்டான், ஆனால் அவனுக்கு பிள்ளை பிறக்கவே
இல்லை. அப்போ ஒவ்வொரு முறையும் பிள்ளை பிறக்கல போது தேவன்கிட்ட போகும்போதெல்லாம் தேவன் திரும்ப 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 சொன்ன வாக்குத்தத்தத்தை திரும்ப சொல்லிக்கிட்டே. அப்போ இந்த வந்திருக்கிறீங்க, நீங்கள் வந்த ஒவ்வொருக்குள்ளார ஒரு சந்தேகம் இருக்கும், அவநம்பிக்கை இருக்கும். ஆனால் அவளை எப்படி மாறுறது? சொன்ன வார்த்தையை ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிந்து அதையே நாம் சொல்லி கொண்டு இருக்கும்போது, சொல்லுங்க, சொல்லி கொண்டு இருக்கும்போது அது என் வாழ்க்கையில் பலிக்க ஆரம்பிக்கும். ஆமென். அப்ப அங்க ஆபிரகாம் வெள்ளி பொண்ணுடைய சீமானா மாறுறான். மாற்றின பிறகு அவனுக்கு தேவை என்னன்னா, அவனுக்கு பிள்ளை வேணும். ஏன்னா கர்த்தர் அவனை பெரிய ஜாதியா மாத்துறன்னு சொல்றாரு. பிள்ளையே இல்லாத ஒரு மனுஷனை, ஒரு மனுஷிக்கிட்ட ஆண்டவர் சொல்றாரு பெரிய ஜாதியா மாத்தவனு, இல்லைங்களா? அப்ப பெரிய ஜாதியா அவன் மாற்றப்படணும்னா தேவன் திரும்ப திரும்ப வாக்குத்தத்தை என்ன பண்றாரு? கொடுத்துக்கிட்டே என்ன பண்றாரு? அப்ப கொடுக்கும் போதெல்லாம் எந்த வாக்குத்தத்தை அவன் நினைச்சுக்கிட்டு திரும்ப திரும்ப கொடுக்குறாரு தெரியுமா? இங்க சொல்றாரு இல்லையா, ஆசீர்வாதத்தை பத்தி பேசுறா இல்லையா, உன்னை ஆசீர்வதிக்கிறவனை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியில வம்சங்களா உனக்குள். அப்ப திரும்ப திரும்ப அந்த வாக்குத்தத்தத்தை அவன் நினைப்பூட்டிட்டே இருக்கிறாரு. அப்படின்னா என்னன்னா, திரும்ப திரும்ப அவன் நம்ப வைக்கிறார். சொல்லுங்க, திரும்ப திரும்ப கர்த்தர் என்னை நம்ப வைக்கிறார். அந்த வார்த்தையை நம்பும் போது, அந்த வார்த்தையை நம்பி ஏற்றுக்கொள்ளும் போது, ஏற்றுக்கொண்ட அந்த வார்த்தை என் வாழ்க்கையில பலத்த காரியத்தை செய்யும். ஆமென். அப்ப அவன் ஆசீர்வாதமாய் மாற்றப்பட்டு எந்த அளவுக்கு அவன் ஆசீர்வாதமா வந்திருக்கிறான் அப்படின்னு சொன்னா, உபாகமம் எடுக்கலாமா? நேரா உபாகமம் எடுப்புங்களேன். 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை பெருக பண்ணினார். இதோ இந்நாளில் நீங்கள் வானத்து நட்சத்திரங்களைப் போல திரளாய் இருக்கிறீர்கள். நீங்கள் இப்போது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. எப்படி அவங்க 2 பேராக இருந்தாங்க, பிள்ளையே பெற்றுக்கொள்ள முடியல. கர்த்தர் நம்புவதற்கு ஏதுவில்லாமல் வந்து நம்பிக்கையை கொடுத்து அவனை பிள்ளை பெற்றுக்கொள்ள வைத்தார். அந்த பிள்ளை பெற்றுக்கொள்ள வைப்பதற்கு கர்த்தர் வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டே இருந்தார். அந்த கொடுத்த வாக்குத்தத்தத்தை ஏற்றுக்கொள்ள செய்தார். அந்த கொடுத்த வாக்குத்தத்தத்தை நம்ப செய்தார். அதற்கு கீழ்ப்படிய செய்தார். அப்படி சொல்லி 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 அவனை ஆசீர்வதிச்சு ஒரு நாட்கள் அந்த ஆபிரகாம் மூலமாக அந்த சந்ததி ஒரு பலத்த ஜாதியா மாறுகிறது. எந்த அளவுக்கு மாறுதுன்னு சொல்லும் போது தான் இங்க சொல்லுது, உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை பெருக பண்ணினார். இதோ இந்நாளில் நீங்கள் வானத்து நட்சத்திரங்கள் போல. அப்ப 2 பேரால ஒன்றுமே முடியாத ஒரு காரியத்தை கர்த்தர் எப்படி மாத்துறாராம்? அவங்கள திரளான ஜனங்களை என்ன பண்றாரு? அவர் மாத்துங்க சொல்றாரு பாருங்க. எப்படி திரளான ஜனங்களை மாத்துறாராம்? நட்சத்திரத்தை போல திரளான ஜனங்களை பண்றாரு கர்த்தர். அப்ப இன்னைக்கு அது மாத்திரம் சொல்லிட்டு அப்படியே நிற்கிறாரு பாருங்க. அந்த திரளான நட்சத்திரங்களா நீங்க இருக்கிறீங்க. ஆனா இது மட்டும் போதாது, நீங்க எப்படி இருக்க போறீங்கன்னு கர்த்தர் என்ன பண்றாங்க? என்ன சொல்றாருன்னா, நீங்கள் இப்போது இருக்கிறதை பார்க்கலாம். எப்போது இருக்கிற பார்க்கலாம் இருங்க. நீங்கள் வானத்து நட்சத்திரங்கள் போல திரளா இருக்கிறாங்க. என்ன சொல்றாருன்னா, நீங்க வானத்து திரளா நட்சத்திரம் போல நீங்க இருக்கிறீங்க. ஆனா திரும்ப உங்களுக்கு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் சொல்றாரு, நீங்க திரளா நட்சத்திரம் போல இருக்கிறீங்க இல்லையா, இதே போல 1000 மடங்கு நீங்க அதிகரிக்க போறீங்கன்னு சொல்றாரு. ஆமென். அப்ப இங்க சொல்றாருங்க, நீங்கள் இப்போது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாய் கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை. அப்ப ஒவ்வொரு முறையும் நீங்களும் நானும் கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளும் போது, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது, அந்த வார்த்தையானது என் வாழ்க்கையில் என்னத்தை காரியத்தை செய்யணும், என்னை எல்லாவற்றிலும் பெருக செய்யும். முதல்ல வெள்ளி பொண்ணு சீவனா மாற்றப்படுகிறான். அது மாத்திரமல்ல, அவனுக்கு பிள்ளை பிறக்குது. பிள்ளை பெருக்கிறது மாத்திரமல்ல, அந்த பிள்ளை வளர்ந்து அடுத்த சந்ததிக்கு நேராக போகுது. அடுத்த சந்ததியா போய் ஒரு நாட்கள் பார்க்கும்போது திரளான நட்சத்திரங்கள் போல என்ன பண்றாரு கர்த்தர் அவர்களை பெருக செய்கிறார். இன்னைக்கு நான் அப்படிதான் நான் விசுவாசிக்கிறேன். நாங்கள் 2 பேரா வந்தோம். அன்னைக்கு நாங்கள் விசுவாசித்தோம். அந்த விசுவாசத்தின் ஒரு 2 நபருக்கு நேரம் அனுப்பணும். அந்த 2 நபர் மூலமாக கர்த்தர் இன்னைக்கு இத்தனை பேரை கொண்டு என்ன பண்ணிருக்காரு? வைத்திருக்கிறார். இப்ப கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்றாரு, இப்ப இதெல்லாம் நீங்க இருக்கிறீங்கப்பா, ஆனா இது போதாது, இப்போது இருக்கிறத மாறிக்கலும் 1000 மடங்கு ஆசீர்வாத கர்த்தர் என்ன பண்றாரு? அப்ப ஏன்னா ஆசீர்வாதம் எனக்குள்ளார இருக்குது, ஆசீர்வாதம் வெளியில் இல்லை. சொல்லுங்க, ஆசீர்வாதம் வெளியில் இல்லை. ஆமென். அப்ப எனக்குள்ளார இருக்கிற ஆசீர்வாதம் மற்றவங்கள்ட்ட போகுது, அந்த ஆசீர்வாதம் மற்றவங்களுக்கு போகுது. அப்படி ஒவ்வொருவரோட போக 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 அந்த ஆசீர்வாதம் ஒவ்வொருக்கு செல்ல செல்ல ஒவ்வொருவரும் ஆசீர்வாதம் என்ன பண்றாங்க? மாற்ற.
இன்னைக்கு நீங்க வந்திருக்கிறீங்க, நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருக்க போறீங்க. அதே போல இன்னொரு ஆசீர்வதிக்கப்பட்ட, இப்படி மாறி 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 போகும்போது ஒரு நாட்கள் இந்த சிதம்பரம் பட்டணத்துல எல்லாரும் ஆசீர்வாதங்களை என்ன பண்ணுவாங்க? இது ஆமென் சொல்றது. அப்ப பூமியில வம்சங்கள்லாம், பூமியில் இருக்க எல்லா குடும்பத்துக்கும் ஆசீர்வாதமா நீங்க இருக்கிறீங்க, நான் இருக்கிறேன். ஆமென். அப்ப நீங்களும் நானும் இப்போது இருக்கிறத பார்க்கலாம் 1000 மடங்கு. சொல்லுங்க பக்கத்துல, இப்போது இருக்கிறத பார்க்கலாம் 1000 மடங்கு. ஆண்டவர் சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பார். சொல்லுங்க, சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பார். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆமென். அப்ப திரளா இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, இல்லப்பா இது திரளா இருக்கிறது இல்ல, இதை விட 1000 மடங்கு. சொல்லுங்க, இதை விட 1000 மடங்கு. சொல்லுங்க, இதை விட 1000 மடங்கு. ஹல்லேலூயா. அப்ப நீங்களும் நானும் இப்போது இருக்கிறத பார்க்கலும் 1000 மடங்கு ஆசீர்வாதத்துக்குள்ளார செல்லணும்னு கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதம் என்ன பண்றாரு? கொடுக்கிறார். ஆமென். அப்ப ஆசீர்வாதம் என்பது எதுன்னா கர்த்தர் சொன்ன வார்த்தை. சொல்லுங்க, கர்த்தர் சொன்ன வார்த்தை எனக்கு ஆசீர்வாதம். அந்த வார்த்தையை நான் நம்பும் போதெல்லாம், அந்த வார்த்தையை நான் ஏற்றுக்கொள்ளும் போதெல்லாம், அந்த வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியும் போதெல்லாம் நான் எல்லாவற்றிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன், எல்லாவற்றிலும் மேன்மை அடைவேன், எல்லாவற்றிலும் மேலே வருவேன். கர்த்தர் என்னை பெரிய ஜாதியாக்கி என்னை ஆசீர்வதித்து என் பெயரை பெருமைப்படுத்துவார். நான் ஆசீர்வாதமாக இருப்பேன். சொல்லுங்க, நான் ஆசீர்வாதமாக இருப்பேன். ஆமென். அப்ப பேரை பெருமைப்படுத்துவார்னா என்ன தெரியுமா அர்த்தம்? பேரை ஃபேமஸ் ஆக்கிடுவாராம். சொல்லுங்க, என் பேரை ஃபேமஸ் ஆகுறாரு. பக்கத்தில் பேரை, இது வரைக்கும் நம்ம பேரை எல்லாம் வீணடிச்சிட்டு இருக்கிறாங்கல்ல, இனிமேட்டு கர்த்தர் நம்ம பேரை ஃபேமஸ் ஆகுறாரு. பக்கத்தில் என் பேரை ஃபேமஸ் ஆகுறாரு. ஹல்லேலூயா. அப்போ நீங்களும் நானும் நம்பணும், ஏற்றுக்கொள்ளணும். ஏற்றுக்கொள்ளும் போதெல்லாம் அந்த வார்த்தை உங்களுக்குள்ளார வேலை செய்து என்ன பண்ணும்? இருக்கும். அப்ப நீங்கள் ஒன்றை கத்துக்கணும். என்ன கத்துக்கணும் தெரியுமா? இந்த கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தத்தை நம்பி அந்த ஆசீர்வாதான வார்த்தைகளை நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன பண்ண பேசிக்கிட்டு என்ன பண்ணும்? இருக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றது? ஏன்னா ஆசீர்வாதம் எனக்குள்ளார இருக்குதுங்க. அந்த ஆசீர்வாதம் போகணும் இல்லைங்களா? அந்த ஆசீர்வாதம் போகணும். நான் பேசணும். நான் என்ன பண்ணணும்? பேசணும். எப்படி பேசணும்னு ஈசாக்கு வந்து யாக்கோபை ஆசீர்வதிப்பான் பாருங்க. பேர்பட்ட ஆசீர்வாதம், அந்த வார்த்தையை நம்ம பார்க்கலாமா? ஆதியாகமம் 'ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதிக்கிறார். இன்னைக்கு நாம் இந்த ஆசீர்வாதம் இருக்குது. இந்த ஆசீர்வாதத்தை நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லணும், மற்றவர்களுக்கு சொல்லணும். அப்படி சொன்னோன்னா அந்த ஆசீர்வாதம் பழுகும், பெருகும். ஆமென். இங்கே சொல்கிறார் பாருங்க, ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 28. தேவன் உனக்கு வானத்து பனியையும் பூமியின் கொழுமையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சையத்தையும் தந்தருள்வாராக. உங்கள் பிள்ளைகளை எப்படி ஆசீர்வதிக்கணும்? வானத்து பனியையும், ஒன்று. ரெண்டாவது பூமியின் கொழுமையையும், மூணாவது மிகுந்த தானியத்தையும், நான்காவது திராட்சையத்தையும். நல்லா புரிஞ்சுக்கணும். உங்க பிள்ளைகளை எப்படி ஆசீர்வதிக்கிற நீங்க? எப்படி ஆசீர்வாதம் கடந்து போகும்? ஒன்று வானத்தின் பனியும், ரெண்டாவது பூமியின் கொழுமையினாலும், மூன்றாவது மிகுந்த தானியத்தினாலும், நான்காவது திராட்சையத்தம். அடுத்த 5வது பார்க்கலாம் பாருங்க. ஜனங்கள் உன்னை சேவிக்கவும், 6வது ஜாதிகள் உன்னை வணங்கவும், 7வது உன் சகோதரருக்கு எஜமானாய் இருப்பாய், 8வது உன் தாயின் பிள்ளைகள் உன்னை வணங்குவார்கள், உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்களும் உன்னை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதங்களுமாய் இருப்பார்கள். ஆமென். அப்ப இந்த 10 ஆசீர்வாதத்தையும் நாம் நம்ம பிள்ளைகளுக்கு சொல்ல 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 அந்த ஆசீர்வாதம் பிள்ளைகளுக்கு வேலை செய்ய என்ன பண்ணும்? ஆரம்பிக்கும். அப்படி ஆரம்பிக்க நீங்க பார்ப்பீங்க, உங்கள் பிள்ளைகளே உங்களுக்கு ஆசீர்வாதமாகும். அப்ப நீங்களும் நானும் நம்ப ஆரம்பிக்கணும். அன்னைக்கு ஆபிரகாம் நம்புவதற்கு ஏதும் இல்லாமல் என்ன பண்ணார்? அதை நம்பினார். நம்பும் போது அந்த தேவன் அவரை ஆசீர்வதித்து, அந்த தேவன் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதம் என்ன பண்ண அவரை மாத்தினார். இன்னைக்கு நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டவளா இருந்து நம்ம பிள்ளைகளும் இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கும்போது அந்த பிள்ளைகள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதம் என்ன பண்ணும்? இருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றது? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் அந்த ஆபிரகாம் எப்படி அந்த ஆசீர்வாதத்துக்குள்ளார போனாரு? 13 நான் வாசிக்கிறேன். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்பிலும் பெரிய ஒருவரும் இல்லாதபடியினாலே
தமது பேரில் தானே ஆணையிட்டு, நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். என்ன பண்ணாரா? ஆபிரகாம் எப்படி அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாரு? பொறுமையா இருந்து. சொல்லுங்க, பொறுமையா இருந்து. சொல்லுங்க, பொறுமையா இருந்து. ஆமே. இந்த ஃபாஸ்ட் ஃபுட் உலகத்தை நம்ம இருக்கிறோம் பாருங்க, எதுவுமே பொறுமையை நம்மள இருக்கவே முடியாது. ஆனால் இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, ஆபிரகாம் எப்படி வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டு அவன் அதை நம்பி அவன் செயல்படும் போது என்ன செஞ்சார்? ரெண்டாவது காரியம்னா அவன் பொறுமையா இருந்தான். சொல்லுங்க பக்கத்தால, பொறுமையா இருங்க. சொல்லுங்க, பொறுமையா இருங்க. சொல்லுங்க, பொறுமையா இருங்க. ஆமே. அப்ப நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டார் ஆண்டவர், பெருக பண்ணுவேன்னு சொல்லிட்டாரு. சொன்ன வார்த்தையை ஏற்றுக்கொண்டு நம்பி கீழ்ப்படிந்து பிளஸ் பொறுமையா அந்த வார்த்தைக்கு நம்ம காத்திருந்தோம்னா அந்த வார்த்தை நம்ம வாழ்க்கையில் பலிக்க ஆரம்பிக்கும். அப்ப இன்னைக்கு நீங்களும் நானும் கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தத்தை நம்பி அதை ஏற்றுக்கொண்டு அதற்கு கீழ்ப்படிந்து நான் அந்த வார்த்தையே நம்பி நான் பொறுமையா இருந்தேன்னா கண்டிப்பா நான் அதை அடைந்தே தீருவேன், நீங்களும் அதை அடைந்தே தீர்வீர்கள். அப்ப இந்த அருமையான வேலையில் நீங்களும் நானும் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதம் என்ன பண்றோம்? சொல்லுங்க, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கிறோம். சொல்லுங்க, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா கர்த்தர் என்னை வைத்து இருக்கிறார். ஆமே. நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கிறவன். கர்த்தர் என்னோட கூட இருந்து பலத்த காரியத்தை செய்வார். கர்த்தர் என்னோட கூட இருந்து பலத்த காரியத்தை செய்வார். ஆமென். சரி, அப்போ இன்னைக்கு நீங்களும் நானும் எத்தனை பேர் விசுவாசிக்கிறது, எத்தனை பேர் நம்புறது? சொல்லுங்க, நான் கர்த்தரை நம்புறேன், கர்த்தருடைய வார்த்தையை நம்புறேன், நான் எல்லாவற்றிலும் ஆசீர்வாதமாக இருப்பேன், நான் எல்லாவற்றிலும் சுகமாக இருப்பேன், எல்லாவற்றிலும் ஆரோக்கியமாக இருப்பேன், நான் நல்வாழ்வில் இருப்பேன், ஏராளத்தில் இருப்பேன், தாராளத்தில் இருப்பேன், நான் நல்லா வாழ்ந்திருப்பேன், என் பிள்ளைகள் வாழ்ந்திருக்கும், என்னுடைய உறவுகள்லாம் வாழ்ந்திருப்பாங்க. ஆமென். அப்படி பிரயாசப்பட்டு தான் கிறிஸ்மஸுக்கு உறவுக்காரங்களாம் நாங்கள் கூப்பிட்டோம். எல்லாரும் ஆசீர்வாதமாக இருக்கணும், நல்லா இருக்கணும். ஏன்னா இது வரைக்கும் யாரையும் நாங்கள் போய் கூப்பிடுறதில்ல. ஆனால் வாண்டியார் மண்டபத்தை ஃபிக்ஸ் பண்ணும்போதே அப்படி தான் ஃபிக்ஸ் பண்ணோம். சரி, இங்கே இருக்க வரும்போது எல்லாரும் வருவாங்கன்னு சொல்லி. ஆனால் யாரெல்லாம் வந்தாங்களோ வந்த ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் சுகத்தை கொடுத்தார், வந்த ஒருவருக்கும் ஆரோக்கியத்தை கொடுத்தார். அப்போ இன்றைக்கி நீங்கள் வந்திருக்கிறீங்க, நீங்கள் என்ன எண்ணத்தில் வந்தீங்களோ, எதை நம்பி வந்தீங்களோ, எதை யோசிச்சு வந்தீங்களோ தெரியாது. ஆனால் கர்த்தர் சொல்கிறது இதுதான். ஆமென். சில பேர் என்னன்னா இன்னைக்கு வந்துட்டோம் இல்லையா, மாசத்துல வருஷத்துல நாள் வந்துடும் இல்லையா. ஆனா சில பேர் என்ன பண்ணுவோம், அந்த நாள் மட்டும் தான் வருவோம். அதோட எப்பதான் வருவோம்? சொன்னா புறப்பட்டு போனான்னு சொல்ல மாதிரி இப்ப புறப்பட்டு போயிடுவீங்க. ஆனா என்ன பண்ண மாட்டோம், வரோம். ஏன்னா நமக்கு இன்னைக்கு மட்டும் தான் நம்பிக்கை இருக்குது, மற்ற நாள் நம்பிக்கை இல்லை. ஆனால் அங்கே ஒன்று செய்கிறா தெரியுமா ஆபிரகாம்? இன்னொன்று செய்கிறாங்களா? பலிபீடத்தை கட்டி கர்த்தரை தொழுது கொண்டான். ஆமென். அப்போ கர்த்தர் சொன்ன வார்த்தையை நம்பி ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிஞ்சா தொடர்ந்து என்ன பண்ணும்? கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும். அப்போ தொடர்ந்து ஒரு வார்த்தையை அவன் கேட்டுக்கிட்டே இருந்ததாதான் ஆபிரகாம் பெற்றுக்கொண்டான். நிறைய பேர் இன்னைக்கு தீர்மானம் எடுப்போம், இனிமேட்டு வருகிற ஒவ்வொரு வாரமும் நான் அந்த ஆண்டவர் வார்த்தையை கேட்பேன், ஆண்டவர் வார்த்தையை ஏற்றுக்கொள்வேன், நான் தீர்மானம் பண்ணுறேன் ஆண்டவரேன்னு. ஆனால் நமக்கு இக்கட்டை எங்கே வேலை செய்கிறோமோ, எங்கே இருக்கிறோமோ அங்கே தான் பிரச்சனை என்ன பண்ணும், கேளுமோ. ஆனால் இன்னைக்கு சொல்கிறேன், ஆபிரகாம் புறப்பட்டு போனால் அதே சமயத்தில் கர்த்தரை அவன் தொழுது கொண்டான். அப்போ இன்னைக்கு நீங்களும் நானும் இன்னைக்கு மட்டும்தான் நான் வருவேன் அப்படின்னா அடுத்த வருஷம் வரும்போது நீங்கள் மட்டும் இப்படியே தான் இருப்பீங்க. நான் அடுத்த வருஷம்லாம் கார் வாங்கிடுவேன், நீங்கள் தான் வாங்கி கொடுக்க போறீங்க. அப்போ நல்லா முடிவு பண்ணும். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுத்துறேன். ஏன்னா தானியேல் தீர்மானம் எடுக்கிறாரு இல்லையா. தானியேல் பார்த்தீங்கன்னா அந்நிய தேசத்தில் இருப்பார், தீர்மானம் எடுக்கிறாரு. நான் இப்படி தான் என் வாழ்க்கை அமைச்சிக்கணும் தீர்மானம் எடுக்கிறார். அந்த தீர்மானத்தின்படி அவர் வாழ ஆரம்பிக்கிறார். அவர் வாழ ஆரம்பிச்சதால தான் அந்நிய தேசத்தில் சிங்க கபியில் அவரை தூக்கி போடுறாங்க. சிங்க கபியில் தூக்கி போட்டால் கூட சிங்கங்கள் அவர் சீண்டவே இல்லை. ஆமென். இப்போ போற வரவெல்லாம் சீண்டுறான் நம்மளை. ஏன் அப்படின்னா நான் சில தீர்மானம் எடுக்கிறேன், அது அன்னையோட சரியாயிடுது, அதன் பிறகு என்ன பண்றதில்ல இருக்குதானா. இன்னைக்கு நீங்க தீர்மானம் எடுக்கணும். ஒன்று, நான் கர்த்தருடைய வார்த்தையை நம்புறேன், கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுகிறேன், அதே சமயத்தில் இப்போ புறப்பட்டு போக போறேன். ஆனால் ஒன்று மட்டும் செய்வேன், வாரம் ஆண்டு வார்த்தை என்ன பண்ணுவேன்னா
கேட்பேன். அப்படி கேட்கும்போது, திரும்ப சொல்றேன், அப்படி கேட்கும்போது தான் உங்களுக்குள்ளார ஆசீர்வாதத்தின் ஊற்று செயல்பட ஆரம்பிக்கும். ஆமென். இன்னைக்கு கேட்டு நீங்க யோசிச்சு பாருங்களேன், இன்னைக்கு ஒரு நாள் நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு மாசம் சாப்பிடாம தான் எப்படி இருக்கும்? ஒரு வருஷம் சாப்பிடாம தான் எப்படி இருக்கும்? அப்ப யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் வாழ்வான்னு சொல்லுது இல்லையா? அப்ப என்னுடைய வாழ்க்கை இந்த உலகத்துல வாழணும்னா நான் சில ஆகாரத்தை போடுறேன். ஆனா அந்த ஆகாரம் எனக்கு வாழ்வு கொடுக்கறது இல்ல, கர்த்தருடைய வார்த்தை எனக்கு வாழ்வு கொடுக்குது. அப்ப வாழ்வு கொடுக்கிற வார்த்தையை நான் தொடர்ந்து என்ன பண்ணும்? கேட்கணும். எத்தனை பேர் தீர்மானம் பண்றது இன்னைக்கு? நான் ஏன்னா கடந்த வாரத்தில் நான் பிரசங்கம் பண்ணேன். தாவீது மிகப்பெரிய ராஜாவாக இருந்தான், மிகப்பெரிய ராஜாவாக இருந்தான். ஆனால் அவன் ஒன்று சொல்கிறான், ஆண்டவரே நான் மிகப்பெரிய ராஜாவாக இருக்கிறேன், ஆனால் அந்த ராஜாவாக இருந்த அந்த ஸ்தானத்தில் இருக்கிறத காட்டிலும் உம்முடைய ஆலயத்தின் பிரகாரங்களில் வாசமாக இருப்பது எவ்வளோ மேலானது சொல்கிறான். எங்கே இருக்கிறது? சபையில். அப்போ யோசிச்சு பாருங்க, 1000 நாளை காட்டிலும் உன் பிரகாரங்களில் ஆலயத்தில் நான் வந்து நிற்கிற அந்த ஒரு நாள் மேலானதான். சத்தத்தையே காணுமே. அப்போ யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நீங்களும் நானும் சொன்னபடியே புறப்பட்டு போவோம், நம்புகிறோம், ஏற்றுக்கொள்ளுகிறோம், கீழ்படுகிறோம். ஆனால் அங்கே ஆபிரகாம் ஒன்று செஞ்சாரு, பலிபீடத்தை கட்டிய தொழுது கொண்டார். அப்போ ஏன் தொழுது கொண்டாரு? அப்போதான் திரும்ப திரும்ப ஆண்டவர் ஆபிரகாமோடு பேச முடிஞ்சிச்சு. ஆபிரகாம் பேசும்போது அந்த பேசக்கூடிய வார்த்தையை அவனால் ஏற்றுக்கொள்ள முடிஞ்சிச்சு. அப்போ திரும்ப திரும்ப கர்த்தருடைய வார்த்தை கேட்க 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 தான் அது உங்களுக்குள்ள என்ன பண்ணும்? நடக்கவே. பதில் சொல்கிறேன், நான் இப்பயே போயிடுறேன்னு. ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நீங்களும் நானும் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஆண்டவரே, இது வரைக்கும் நான் வாழ்ந்து பார்த்துட்டேன். ஏன்னா நான் அப்படிதான் 1998 நான் சிங்கப்பூர் போகும்போது, சிங்கப்பூர்னா பீக்கில் இருந்த டைம் அது. சிங்கப்பூர்லேருந்து ஒருத்தவங்க வந்தாருன்னா ஆன்னு பார்ப்போம். அந்த மாதிரி டைமில் நான் போனேன். எங்கள் ஊரில் என்னுடைய நண்பருடைய மாமா தான் சிங்கப்பூர் போயிருந்தார். அவர் வரும்போதே எனக்கு அவரை பார்க்கும்போது, ஆஹா போனால் அந்த சிங்கப்பூர் தானே போகணும், அப்படி தான் போனேன். அங்கே போனால் என்ன வரும்போதே இல்லையா, அப்படியே தூக்கி போடுவார். இந்த உனக்கு ஒரு செண்டு, உனக்கு இந்த கொடாலி தேயலாம் அப்படின்னு தூக்கி போட பாருங்க. அப்படியே பிடிச்சி உசுறு அடிச்சுக்கிறது. போனால் சிங்கப்பூர் தாயா போகணும்னு நினச்சி தான் போனேன். நீங்கள் இங்கே பார்க்குற இப்போ 25 வருஷத்துக்கு பிறகு தான், நம்ம 20 வருஷத்துக்கு பிறகு தான் அந்த பொக்லேனே பார்க்குறோம், ஜேசிபி. நான் அங்கே 12 டயரு 20 டயரு லாரியை பார்க்கும்போது ஆன்னு பார்ப்பேன். என்னடா அம்மா பெரிய டயரை சாதாரணமாக போகுதுன்னு நினைக்கிறது. ஜேசிபி பயங்கரமாக. அப்போ யோசிச்சு பாருங்க, அன்னைக்கு எல்லாமே புதுசாக தெரிஞ்சிச்சு. ஆனால் இங்கே விட அங்கே ஒன்று புதுசாக தெரிஞ்சிச்சு. இயேசு. ஹல்லேலூயா. அவ்வளோதான் கிறிஸ்மஸ் சொன்னேன், சட்டையை பற்றி சொல்லிகிட்டே இருந்தோம், போடாதீங்கன்னு சொல்கிறது. ஏன்னா இங்கே சட்டையை மட்டும்தான் மெயின் பண்ணுறாங்க, அங்கே சட்டையை மெயின் பண்ணவே இல்லை. ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு வந்திருக்கு நீங்களும் நானும். அன்னைக்கு தேவன் தொண்டத்திட்டில் கொண்டு போய் 2000 நாங்கள் கிறிஸ்மஸ் நியூ இயர்லாம் கொண்டாடுறேன். அப்போ கொண்டாடும் போது இப்படிலாம் நான் வருவேன், சிங்கப்பூர்லேருந்து இங்கே வருவேன், சர்ச்சை ஆரம்பிப்பேன், ஆராதிப்பேன், ஒன்றுமே கிடையாது. நான் வாழ்றதுக்காக தான் போனேன் சிங்கப்பூருக்கு. ஆனால் ஆண்டவரை நாங்கள் வாழ வச்சு இங்கே கொண்டு வந்தார் பாருங்க. இன்னைக்கு அநேகரை என்னை கொண்டு கர்த்தர் பயன்படுத்துகிறார். அதனால் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களை பார்த்து சொல்கிறேன், பூமியில் வம்சங்கள்லாம் உங்களுக்குள்ளார ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். அப்போ நீங்கள் நம்ப ஆரம்பிக்கணும், ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கணும். 2வது, நான் தொடர்ந்து இந்த வார்த்தை என்ன பண்ணுவேன்? கேட்பேன். நீங்கள் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்திலேருந்து நீங்கள் வாசிச்சிங்கன்னா ஆபிரகாம் மட்டும் தொடர்ந்து ஆண்டவர் பேசிக்கிட்டே இருப்பார். திரும்ப திரும்ப பேசுவார். ஏன் திரும்ப பேசுகிறாரு? அவனுக்கு நம்பிக்கை வரும். ஏன்னா அவன் சரீரம் பலவீனமானது, சாரோடைய கற்பம் பலவீனமானது, 75 வயசு. அப்படியே போய் 75 வயசில் கூப்பிட்டு அழைச்ச ஆண்டவர் 100 வயசு ஆகுது ஆபிரகாமுக்கு. 100 வயது. சாராளுக்கு 90 வயது. சரஸ்வதி அம்மா இருக்கான்னு தெரியல. இருக்காம்மா சரஸ்வதி அம்மா? உங்கள் வீட்டுக்காரரும் முடிஞ்சிட்டாங்களா? இங்கே இருக்கிறாங்களா? அவங்கெல்லாம் எங்கு? நேற்று தான் கல்யாணம் பண்ணவங்க அவங்கெல்லாம். அப்போ 100 வயது. எத்தனை வயசு? 100 வயது ஆன ஆபிரகாமுக்கு ஆண்டவர் திரும்பவும் சொல்றாரு, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்கிறேன், உன் சந்ததியை நட்சத்திரம் போல நான் பெருக பண்ணுவேன்னு. வானத்து நட்சத்திரம் என்ன கூட முடியுமா? அவ்வண்ணமா உன் சந்ததி இருக்குன்னு சொல்றாரு. ஆனால் நம்புவதற்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் நம்புனா சொல்லுங்க, நம்புவதற்கு வாய்ப்பு இல்லை. ஆபிராம் அதை நம்பினா, நானும்
நம்புவதற்கு ஏதுவில்லை, நான் நம்புகிறேன். ஆமென். அப்போ இன்றைக்கி நீங்கள் நம்பணும், வரக்கூடிய நாட்களில் கர்த்தர் என் மூலமாக ஆசீர்வாதத்தையும் நன்மையையும் சுகத்தையும் கொடுக்க இருக்கிறார். ஆமென். கடந்த வருஷத்தில் 3 விதமான அற்புதங்களை கர்த்தர் செய்தார். நான் இன்றைக்கி விசுவாசிக்கிறேன், நான் எங்கே போய் எங்கே கை வச்சாலும் அந்த இடத்துல கர்த்தர் சுகத்தை என்ன பண்ணுவார், கொடுப்பார். அல்லேலூயா. ஆமாம், முடியாது சால்வை போட்டோம் இல்லையா, அவங்களாம் முடியாதுன்னு விட்டுட்டாங்க. எனக்குள்ளார ஒரு விசுவாசம் வந்துச்சு. எனக்குள்ளார என்ன விசுவாசம் தெரியுமா? எல்லாரும் அவர் முடியாதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் நான் பழம் வாங்கிட்டு போகிறேன் அவருக்கு ஜூஸ் போட்டு கொடுக்கறதுக்கு. போய் பார்த்தா படுத்த படுக்கையாக இருக்கிறாரு. அப்போ தான் யோசித்தேன், பழம் யாருக்குமே வாங்க மாட்டேன், நான் சும்மா தான் போய் ஜெபம் பண்ணிட்டு வருவேன். அன்னைக்கு பார்த்தா பழம் வாங்கிட்டு போகிறேன். படுத்த படுக்கையாக இருக்காரு. அந்த பழமே எங்கள் வேலை செய்யாத கொடுன்னு உட்காந்துருந்தேன். ஆனாலும் எனக்குள்ள ஒரு விசுவாசம் வந்து நானும் அருமையான சகோதரர் சுபாஷும் போயிருந்தோம். ஜெபம் பண்ண பாருங்க, கத்தரு காலை கையால் அப்படி நான் ஆடுது. அம்மா சொன்னேன், எழுந்திருந்த பிறகு ஜூஸ் போட்டு கொடுமான்னு சொன்னேன் அம்மா இருக்கு. ஹல்லேலூயா. அப்போ ஏன்னா எனக்குள்ளார இருக்கிற தேவன் சுகத்தை கொடுக்குற தேவன், எனக்குள்ளார இருக்கிற தேவன் ஆரோக்கியத்தை கொடுக்குற தேவன், எனக்குள்ளார இருக்கிற தேவன் நன்மைகளை கொடுக்குற தேவன். அப்போ எனக்குள்ளார இருக்கிற தேவன் எல்லாருக்கும் நன்மை கொடுக்குற என்ன பண்ணுறாரு? அப்போ பூமியில் வம்சங்கள்லாம் எனக்குள்ள ஆசீர்வதிக்கும் கத்த சொல்லுகிறாரு. இந்த தேசத்தில் இருக்கிற எல்லாருக்கும் நான் ஆசீர்வாதமாக இருப்பேன். ஹல்லேலூயா. இங்கே சொல்லும்போது நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி சொல்கிறேன் இல்லையா, இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்லுது, உன்னை தேசத்துக்கே நான் தான் தலைமையை மாற்றப்பேன். ஒரு தேசத்தை உனக்கு என்ன பண்ணுறேன், கொடுக்குறேன். அதுதான் இன்னைக்கு இஸ்ரவேல் தேசம். இஸ்ரவேல் தேசத்தை பற்றி எல்லாருக்கும் தெரியும். அந்த தேசம் யார் மூலமாக கொடுக்கப்பட்டது தெரியுமா? ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்டது. அப்போ இன்றைக்கி வந்திருக்க நீங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஆசீர்வாதமாக இருக்க போகிறீங்க, ஒவ்வொருக்கு நீங்கள் சுகமாக இருக்க போகிறீங்க, ஒவ்வொருவருக்கு ஆரோக்கியமாக இருக்க போகிறீங்க, ஒவ்வொருக்கு நல்வாழ்வாக இருக்க போகிறீங்க, ஒவ்வொருக்கு ஏராளமாக இருக்க போகிறீங்க, ஒவ்வொருக்கு தாராளமாக இருக்க போகிறீங்க. அப்படி தான் இருக்குன்னு தேவன் விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறது? அதில் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் எப்படி ஆசீர்வதிக்கணும்? என் வானத்து பனியினாலும் பூமியின் கொழுமையினாலும் தானியத்தால் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நீங்கள் என்ன வார்த்தையை சொல்லி பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறீங்களோ அந்த ஆசீர்வாதம் உங்கள் பிள்ளைகள் மேலே தங்கும். ஆமென் சொல்லாமா? அதுதான் பிள்ளைகளை பார்த்துட்டு லூஸு அப்படின்னு சொல்லவே, லூஸு இப்போலாம் அது ஃபேஷன் ஆகி போச்சு. லூஸுன்னு சொல்கிறது பாரு, லூஸு மாதிரி போயிட்டுருக்குன்னு. அது லூஸ் மாதிரி தான் போகுது, உண்மைதான். லூஸை எப்படி மாற்றுறது? அப்போ லூஸை மாற்றணும்னா ஆசீர்வாதத்தின் வார்த்தைகள் அங்கே போகணும். ஆசீர்வாத வார்த்தைகள் போச்சுன்னா அந்த ஆசீர்வாதத்தின் தேவன் அங்கே ஒரு மிகப்பெரிய விளைச்சல் என்ன பண்ணுவார், கொடுப்பாராமே. அப்போ இப்போது இருக்கிறதை பார்க்க நான் 1000 மடங்கு அதிகமாகும்படி என் தேவன் சொன்னபடி என்ன பண்ணுவார்? என்னை சொல்லுங்க, என் தேவன் சொன்னபடியே என்னை ஆசீர்வதிப்பார். நான் ஆசீர்வாதமாய் இருப்பேன். என்னை ஆசீர்வதிக்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எடுத்து உபாகமம் 28 எடுப்போம். 28:1. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைப்படி எல்லாம் செய்ய நீ கவனமாக இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாக செவி கொடுப்பாயானால் உன் தேவனாய கர்த்தர் பூமியில் சகல ஜாதியில் உன்னை மேன்மையாக வைப்பார். சொல்லுங்க, கர்த்தர் சகல ஜாதிகளிலும் என்னை மேன்மையாக வைப்பார். நீ உன் தேவனாய கர்த்தர் சத்தத்துக்கு செவி கொடுக்கும்போது இப்போது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். சொல்லுங்க, என்மேல் வந்து எனக்கு பலிக்கும். நான் பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன். என் கற்பத்தின் கனியும் என் நிலத்தின் கனியும் என் மாடுகளின் பெருக்கமும் என் ஆடுகளும் மந்தைகளும் ஆகிய என் மிருகஜீவன் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். என் கூடையும் மாப்பிசைகிற என் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நான் வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன், போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன். எனக்கு விரோதமாய் எழும்பும் என் சத்துருக்களை கர்த்தர் எனக்கு முன்பாக முறியடிக்கும்படி ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் எனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் எனக்கு முன்பாக ஓடி போவார்கள். கர்த்தர் என் களஞ்சியங்களிலும் நான் கையிடும் எல்லா வேலையிலும் எனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். என் தேவனாய் கர்த்தர் எனக்கு கொடுக்கும் தேசத்திலே
என்னை ஆசீர்வதிப்பார். நான் என் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொண்டு அவர் வழிகளில் நடக்கும்போது கர்த்தர் எனக்கு ஆணையிட்டபடியே என்னை தமக்கு பரிசுத்தமாக நிலைப்படுத்துவார். அப்பொழுது கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்டதென்று பூமியின் ஜனங்களெல்லாம் கண்டு எனக்கு பயப்படுவார்கள். எனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் என் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் என் கற்பத்தின் கனியிலும் என் மிருகஜீவனிலும் என் நிலத்தின் கனியிலும் எனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். ஏற்ற காலத்தில் என் தேசத்திலே மழை பெய்யவும் நான் கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் எனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். நான் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன், நானோ கடன் வாங்காம இருப்பேன். இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வார்த்தைகள் யாவையும் விட்டு விலகி வேற தேவர்களை சேவிக்கும்படி நீ வலதுபுறமும் இடதுபுறமும் சாயாமல் இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொள்ளவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார். நான் கீழாகாமல் மேலாய் மாத்திரம் இருப்பேன். ஆமென். அப்போ தொடர்ந்து இந்த ஆசீர்வாதம் வார்த்தையில் நீங்கள் சொல்ல 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 சொன்ன எல்லா ஆசீர்வாதம் வார்த்தை உங்கள் வாழ்க்கை என்ன பண்ணும்? நிறைவேற ஆரம்பிக்கும். ஆமென். அப்போ யார் ஆசீர்வாதம்? கர்த்தர் ஆசீர்வாதம் எனக்கு தரா. நான் ஆசீர்வாதமாக இருப்பேன், மற்றவங்க ஆசீர்வாதம் என்ன பண்ணுவேன்? மாற்றுவேன். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். அதனோட சொல்லுங்கள் வேதனை இல்லை, சொல்லுங்கள் வேதனை இல்லை, சொல்லுங்கள் வியாதி இல்லை, வேதனை இல்லை, வியாதி இல்லை, கடன் இல்லை, நெருக்கம் இல்லை, போராட்டம் இல்லை, கஷ்டம் இல்லை. எல்லா கஷ்டத்தையும் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் சுமந்து தீர்த்துட்டார். நான் சுகமாக இருப்பேன், நான் ஆரோக்கியமாக இருப்பேன், நான் நீடி ஆயுள் இருப்பேன். கர்த்தர் என்னை எல்லாவற்றாலும் ஆசீர்வதித்திருப்பார். நான் ஆசீர்வாதமாக இருப்பேன். ஆமென். அப்போ ஒவ்வொருத்தர் கடந்து போகும்போது இந்த ஒன்று தான். ஒன்று, நான் கர்த்தரை நான் நம்புகிறேன், கர்த்தர் சொன்ன வார்த்தையை நான் ஏற்றுக்கொள்கிறேன், கர்த்தருடைய வார்த்தை கீழ்படுகிறேன். நான் தொடர்ந்து வந்து என்ன பண்ணுவேன்? கர்த்தரை நான் ஆராதிப்பேன். சவாலாக சொல்கிறேன். 52 வாரம் நம்முடைய சபை நடக்குது. சிதம்பரத்தில் மாரியப்பன் நகரில் 3rd நார்த் கிராஸ் ஸ்ட்ரீட்டில் சிதம்பரத்தில் நடக்குது, கீழப்பரம்பியில் நடக்குது, கத்திரிமேடு காட்டுக்கூடலூர் சபையில் நடக்குது. நீங்கள் வேணால் யோசிச்சு பாருங்கள். ஒவ்வொரு வாரமும் நீங்கள் முடிவு பண்ணணும், இன்றைக்கி நான் ஆரம்பிக்கிறேன், இந்த புது வருஷத்தை ஆரம்பிக்கிறேன், நான் இன்றைக்கி முடிவு பண்ணுறேன், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நான் அனுபவிச்சே வாழ்வேன், நான் சுகமாக இருப்பேன், நான் பலனாக இருப்பேன், நான் ஆரோக்கியமாக இருப்பேன், நான் நீடிய ஆயுளில் இருப்பேன். அப்படிங்கிற பெரிய விசுவாசத்தோடு நீங்கள் வந்து கர்த்தருடைய வார்த்தை கேட்டு பாருங்கள். நீங்கள் இப்படி இருக்க மாதிரி இருக்கவே மாட்டோம். ஆமென். ஹல்லேலூயா. எத்தவர் ஆமென் சொல்கிறது? அப்போ ஒவ்வொருத்தரும் ஆசீர்வாதம் இருக்க முடியும். ஆமென். சொல்லுங்கள். உலகத்தில் இருக்கிறவனிலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர், பெரிய காரியங்களை என்னை கொண்டு செய்வார், என்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார், என்னை கொண்டு தேசங்களுக்கு ஆசீர்வாதமாய் வைப்பார், என்னை கொண்டு என் ஊருக்கு ஆசீர்வாதமாக இருப்பாய், என்னை கொண்டு என் குடும்பத்துக்கு நான் ஆசீர்வாதமாக இருப்பேன், என்னை கொண்டு என் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருப்பேன். ஆமென். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவளாக இருக்கிறீங்க. இந்த ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளார இருக்குது. அந்த வார்த்தையை நீங்கள் பேசிக்கிட்டே இருங்க. எந்த வார்த்தையெல்லாம் நீங்கள் பேசுகிறீங்களோ அந்த வார்த்தை பழுக ஆரம்பிக்கும், பெருக ஆரம்பிக்கும், நிரப்ப ஆரம்பிக்கும், எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்த ஆரம்பிக்கும். ஆமென். அப்போ முதல் மனுஷனை கர்த்தர் உண்டாக்கின விதம் வரை இன்றைக்கி நம்மளை உண்டாக்குகிறார். நீங்கள் முடிவு பண்ணும், இது எது முடியலன்னு நினச்சனோ கர்த்தர் அதை செய்வார். ஹல்லேலூயா. சொல்லுங்கள். கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. முடியாதுன்னு ஒன்றுமே இல்லை. என்னை கொண்டு கர்த்தர் எல்லாவற்றையும் செய்வார், செய்து
முடிப்பார். நான் கர்த்தருடைய கரத்தில் நான் அடங்கி இருப்பேன். கர்த்தரை நான் சார்ந்திருப்பேன். கர்த்தருக்குள்ளார நான் வாழ்ந்திருப்பேன். கர்த்தர் என்ன வாழ வைப்பார். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ தொடர்ந்து நீங்களும் நானும் கர்த்தரோட இணைஞ்சிருப்போம். அப்படி இணைஞ்சிருந்தோன்னா இப்போது இருக்கிற பாக்கிலும் மிகப்பெரிய பெருக்கத்தை கர்த்தர் என்ன பண்ணுவார். ஆமென். சும்மா வாய் வார்த்தைக்காக சொல்லிங்க, கர்த்தரை நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தரை நம்புகிறேன், அதை தான் பேசுகிறோம். நீங்கள் கர்த்தரை நம்புறீங்கன்னா அதை பேசுங்க, அதை சார்ந்துருங்க. அது உங்களை என்ன பண்ணும், வாழ வைக்கும். ஆமென் சொல்லாமா? அவ்வளோதான். கர்த்தரை நம்பி நன்மை செய். அவ்வளோதான். எப்படி யாரை நம்பி நன்மை செய்யணுமா? கர்த்தரை நம்பி நன்மை செய்யணும். கர்த்தரை நம்பி நன்மை செய்யும் போதெல்லாம் நாம் எல்லா நன்மையும் நம்ம தேடி என்ன பண்ணும், வரும். ஆமென். அப்போ ஒவ்வொருத்தரும் கர்த்தரை நம்பி வாழ ஆரம்பிப்போம். கர்த்தர் நம்மை வாழ வைக்க போதுமானவராய் இருக்கிறார். ஆமென். இப்போது திருவிருந்து எடுத்துக்கொள்ளலாம்.